நாள் கழிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி புட்டு செஞ்சுருந்தேங்க. உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் புட்டு செஞ்சு. இன்றைக்கி ஒரு மாதிரி சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு புட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த மாவுலேயும் செய்யல, அரிசி மாவு போட்டு தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ இது ராகி மாவு, சத்து மாவுன்னு எல்லாத்துலேயுமே செய்யலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ புட்டு மாவு பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காயும் துருவி எடுத்துகிட்டேன். ஸோ தேங்காய் பூ, புட்டு மாவு, மறுபடியும் தேங்காய் பூ லேயர்லாம் போட்டு குக்கர் வச்சு அந்த ஆவிலேயே வேக வைக்கிற மாதிரி அந்த புட்டுக்குள்ளெல்லாம் வச்சாச்சுங்க. உங்களுக்கு புட்டு பிடிக்குமா? புட்டு கூட எண்ணெய் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும், காரமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா, இல்லை இனிப்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புட்டில் ரெண்டுமே பிடிக்கும். கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், தென் அதுக்கப்புறமா காரமாக கடலைக்கறி வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் கரும்பு சக்கரையும் வாழைப்பழமும் வச்சு தான் சாப்பிட்டேன். உண்மையாகவே சூப்பராகவே வந்துருந்துச்சு புட்டு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.